இன்னைக்கு தைப்பொங்கல் நாள். இன்னைக்கு நாங்க முடிய நல்லா பொங்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். அதாவது டெவில்ஸ் கிச்சன் எபிசோட் 3ல ப்ராக்டிஸ் செய்யற பிளான்ல இருக்கு. ப்ராக்டிஸ்க்கு வந்து கறி செய்ய போறோம். இந்த எபிசோட்ல எங்களோட 2 பேர் மிஸ் ஆகினா யாராவது சொல்லுங்க, கொம்ரேட்டும் புஷ்பாவும். இப்போ வந்து அன்பிளான்டால அவனை வீட்டுல பொங்கல் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. வெங்காயம் மற்றன்றது ஒரு கேலை. டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். எனக்கு அது பெருசா வராது. வெரி குட். இதுல 5மே அபிஷேகம் முடிச்சு. இவன் சும்மா தான் இருக்கான். நான் சும்மா இருக்கல. வாவ், சூப்பர் நைஸ். இப்ப தங்கச்சி பேரு நம்ம அங்கே இல்ல கேட்டவர் போன் பண்ணி பிராண்ட் வா வருதானா இல்லையான்னு பாப்போம். சரியா? வீடு கிட்டா ஹலோ, சொல்லுங்க. ஓ வாங்க, இங்க கோபி அக்கா விட்ட. இல்ல, நாங்க இங்க ப்ராக்டிஸ் செய்யறோம். கோபி அக்கா நம்ம வேலை சொல்றேன். ப்ராக்டிஸ் செய்யறோம். வெரட்டா சரியா பாப்போம். பாப்போம் இல்ல, வாங்க. சரி, ட்ரை பண்றேன். உங்களுக்கு ட்ரை பண்றேன். வாங்க வாங்க. மூன்று சுண்டு வெள்ளம் 40 கிராம் மாயரி தண்ணியை விட்டு குழைக்க வேணும். இப்ப மாவு குழைச்சி வச்சிருக்கு. 10 நிமிஷத்தால பிராக்டிஸ் சரி. காக்கா வீடியோடா அவன் போட்டு விட்டானா? நான் ஒளிச்சு வச்சேன் மறந்து. நாங்கெல்லாம் டைமிங்கில் விஜய் ரஜினி அங்கிள் மாதிரி. என்ன முழிக்கிற? தூங்கிட்டு இருந்தவனை தூக்கிட்டு வந்தா முழிக்காம வேற என்ன பண்ணுவான்? இது யாருக்கு க்ளோஸ் அப் எடுப்பா? நான் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. பிள்ளையாசம் ஹீரோண்டா பெண்களை இல்ல பையன்களை இல்ல. அது நான் ப்ராக்டிஸ்ங்கிறத பத்தி பார்த்தோம்னா, ப்ராக்டிஸ்ங்கிறது பேட்ரிக்ஸ் இல்ல. இது இல்ல, நான் என்ன சிலிண்டருக்கு மேல ஏறி இருக்கிறதா? பரவாயில்ல, மடியில வச்சுக்கிறேன். ஏன்டா இப்படி நீங்க அவ்வளவுதான் இது போய் சொல்லக்கூடாது. பள்ளி கொட்டாரே கம்மியா கொட்டியாயோ. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. அவனுக்கு போர் அடிச்சுது. புலி படத்துல மிச்சத்தை போடுன்னு கேட்டுட்டே இருந்தாரு. படமும் இல்ல. இன்னும் சரி இன்னும் கோத்து விட்டு உனக்கு கால் அடிச்சு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். அவளை போனோட போய் கொண்டு வந்துக்கிறாரு. அட்லீஸ்ட் இந்த டிஷர்ட் போட்டு வந்ததுக்கு நான் இதையாவது காட்டிட்டு போறேன். சப்போர்ட் யாருக்கு? புலி படத்துக்கு. ஃபுல்லாவே புலிதான் போயிட்டு இருக்கு. புலி நாங்க இந்த கடைக்கு வந்து புலி விட மாட்டோம். எப்படி? பாலும் விடுறதுல புளியும் விடுறது. ஏன் புலி விட்டா என்ன? புலி விட்டா புளிக்குண்டா? உங்களுக்கு தெரியாது. சொல்ல விளக்கம் சொல்ல. பட்டிஸ் உனக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அவ்வளவு போல்றாது. எனக்கே தெரியாது. சும்மா சமைச்சு அப்படி போவோம். இந்த vlog மறந்துடுங்க எல்லாரும். இது நாங்க யூடியூப்ல போடல. இல்லடா, அத அவன் எடிட் பண்ணட்டும். நீ செய். வருது. நீ அப்படி உருன்னு நினைக்கிற. எவ்வளவு நேரம் நானும் கதைக்கு ட்ரை பண்ணி வந்துக்கிறேன். எல்லாருக்கும் கூட கோவம் சாதிக்கணும்னா நான் என்ன செய்வேன்? இது என்னடா கோவம்?
எல்லாம் இந்த 2 ஆளையும் தான். ஏன்னா நீ ஒரு ரெண்டு இருக்கு அவன் உருன்னு இருந்ததுதான் தொடங்கினது இப்ப எனக்கு. அது கொஞ்சம் பெருசா இருக்குடா. பிச்சு போட்டு வச்சு சாப்பிடுறேன். சரி அடுத்த கூட வைக்கவா? நேதான் சொன்னேன் எப்ப மாலவி போக இருக்குண்டு இவன்கிட்ட. எனக்கு ஒரு ஆள் 2 பேர் இல்லடா, எனக்கு எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு இத்தனைடா. உனக்கு தெரியாம பழகு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவுனா தெரியாம எவ்வளவு இருக்கும்னு தெரியுது. சரியா பேட் ஃபேஸா இருக்கும். இங்க பேட் பேஸ்லயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவருக்கு சைபால் சோரி மருந்து கூட இப்ப 15 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னொரு சப்பாத்திப்பா. இல்ல இல்ல வேணாம், இதுவே போதும். சின்ன சின்ன கொடுக்க மாட்டேன். இல்ல நான் அவங்க தனியா கூட்டிட்டு போய் கொடுத்துட்டு வா. கோபமா நினைக்கிறாங்க செய்யணும். இல்லடா சார், அதாவது பேச்சுக்கு சொல்லலதான். குழப்படி செஞ்சா தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுருவாங்கன்னா போட்டுருவாங்க. போடுங்கடா என்னை ப்ளீஸ் போடுங்க. நான் கிணத்துக்குள்ள குதிக்கிறேன் சொல்லி சுத்திட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் கிணத்துக்குள்ள போட சொல்றாரு. அவ்வளவு கொடூரமா இருக்கு அவங்க வாழ்க்கை. பண்ண மாட்டோம். நான் வந்து ரிக்கவர் ஆகலாம் ட்ரை பண்ண ஆக முடியல. இப்ப நான் ஒரு ஆளை கன்சிடரபிளா நடந்து பண்ணா அந்த ஆள் என்ன கன்சிடரபிளா நடந்து கொள்ளுது இல்லையே. ஒழுங்கா பேசதும் புரியல. இல்ல அதான் அப்படி பார்க்க கூடாது. விளக்கம் கட்டுதலோட எல்லாம் வாழ முடியாது. அப்படி பார்க்க கூடாது. எல்லா நேரத்திலயும் பிரியாரிட்டியா இருக்க மாட்டோம். ஆனா நம்மளுக்கான அவங்கள்ட்ட ஒண்ணு இருக்கும். அது ஸ்பெஷலா இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஸ்பெஷல் இடம்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாணியால் அடிச்சா வாங்கிடுங்க. எனக்கு கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். சாணியால் அடிச்சா வாங்கிக்கிறதா? ஒவ்வொரு நாள் ஒரு நாள் அடிச்சா விலங்கி வைக்கலாம். ஓகே மூட் ஸ்விங்ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க சும்மா பக்கத்துல வாங்கி அதுக்கு ஒவ்வொரு நாளும் நாம பாவம் இன்னைக்கு அந்த வீட்டு எரியும் போது நான் குறுக்காலவே வாங்கிட்டேன். இது அவனுக்கு எரியுமே ஒவ்வொரு நாளும் குறுக்கால் மட்டும்தான் போயிருப்பேன். வருது நல்லா கோவத்துல இருக்காங்க. நீ என்னவா பண்ற? அவனுக்கு பாரு அப்பதான் கொந்தளிச்சு வீடே ரணகலம் குந்திட்டா போனோட வந்து ஒரு வார்த்தை அவள் ட்ரை பண்ணல. அந்த குட்டி பிள்ளை அவளுக்கு தெரியும் நான் விட்டு அவனே எதாவது எடுத்து அடிச்சிடுவேன். அவனும் வந்து கதைக்கிறான், அம்மா வந்து கதைக்குது. நீ என்ன சமாதானப்படுத்த மாட்டியான்னு கேட்டேன். நீ தான் ஆக மாட்டியன்னு இருக்கிற. அவ்வளவு வருஷமா பழகி இருக்க அவனோட. இதுல என்ன விளங்குது? ஒரு காலத்து சமாதானப்படுத்தி இல்ல பண்ணி இருக்கிறேன். இல்லன்னு இல்ல அவன் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கிறான் உங்க சமாதானப்படுத்துறதுக்கு. சரியா? அவன் அவ்வளவு எஃபர்ட் போட்டு நீ சமாதானம் ஆகலைன்னா அவனுக்கு கேட்டா இது என்னடா அவன் சமாதானப்படுத்துறான்றதுக்கானே இந்த பிரச்சனை எல்லாம் ஓடியாடா. இல்ல ஓடி போவாரு. இப்ப அவன் உனக்காக ஒரு இடத்துல இருந்து உனக்காக அவனு பேசுறான். இடைவெளிக்கு பின் தொடர்கிறது. பாத்தியா எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இதுக்கு அதுக்குள்ள போட்டுருங்க. இல்ல இல்ல
இப்படிதான் வீடு அவன் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கை மாதிரி உருட்டிட்டு எவ்வளவு கால் மேடம் இருக்கு இந்த ஒரு டெம்ப்ளேட் அடி போட்டு சரியா வட்டம் ஓட்டிட்டு இருந்தாங்க இப்ப அம்மாட்டு போய் ஒரு தட்டும் அதுல பேப்பர் வச்சு எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் நான் கோவமா இருக்கீங்க சீன் கோவம் எல்லாருமே மெயின் டிஷ் ஆனா கோபிகா மட்டும் தக்காளி தொக்கு. அதுதான் எப்படிங்க இது ஷாலினி அவள் தான் வாழ்றாள் வந்தமா போன் ஒண்ணுமா அப்படி கிடந்தமா இப்படி நானும் வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துக்கும். அண்ணன் என்ன சொல்றான், அப்பா என்ன சொல்றாரு சொல்றான் என்ன மைக்கே தியாகம் பண்ணிட்டுமா நான் தான் கோவமா அதை மூடி வச்சுட்டேன். சரி அதுக்கு இதுவே நல்லாதான் இருக்கும். நான் அப்ப ஸ்டார்ட் பண்ண பொரியல் கொஞ்சம் நீயுமா நீ ஏன் இப்ப கடுப்பாரு இவன் இப்படிதான் நான் கடுப்பாகும்போதுதான் தாங்க எனக்கு முன்னால கடுப்பாய் நான் தான் கடைசியில் அவன் ஜாலியா இருக்கும். இல்ல கேவலமா இருக்கும். அப்ப எனக்கு கோபுர ரைஸ் கூட இல்லையான்னு இருக்கும். மூடிட்டு பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. எனக்கு கூல் பண்ற வேலையில அவன் பாருங்க நான் தான் இப்ப மெயின் கரெக்டர். தக்காளி கேரட் வாங்க வேண்டி கிடைக்கலாம். கொஞ்ச நேரம் போறியா வா. நல்ல அதுக்கு வந்து நமக்கு பாப்பா சூப்பர். எப்படி ஜாலியாக இருந்தீங்களா? விட்டு அடிச்சிருக்கோம். இப்ப எனக்கு நீ இப்போ இந்த விக்டிம் பிளே பண்ற அதை விட்டா வீடு வாழ்க்கை அப்படித்தான்டா கதைக்கிறேன். மூஞ்சியும் குரல் நீ எப்ப அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. கூட எடுப்போம் விட்டு போக மாட்டோம். நான் லிட்டரலா சோகமா இருக்கிறது தெரிஞ்சாலும் எப்படியோ சோகமா தான் முக்காவாசி. இல்ல இப்ப வீடியோல ஹீரோ யார் தெரியுமா? எது நாய் வாழை மெரிச்சா மாதிரி கத்துற? இப்பேற்பட்ட பர்சனாலிட்டி வச்சுட்டு ஹீரோ வச்சு அடிக்கிறீங்களே. தூக்கி வச்சுட்டு இருக்காரு. பிரச்சனைய பார்த்து சால்வ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்ப ரெண்டையும் சேர்த்து ஒரு நேரத்துல போட்டுட்டாங்க. நானா போடல, அப்படி பக்கத்துல இருந்து போட்டா அவ்வளவுதான் வேலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிஞ்சது. நீ என்னடா அங்கிட்டே நிக்கிறேன் எதையாச்சும் கதைய. இப்போ சோஸ அபிஷாகம் எடுத்துட்டு வர போறா. இப்போ எடுத்துட்டு வாங்க. டொமேட்டோ சோஸ். அவள் பாக்கி மித்திரம் தெரிஞ்சு வாரா இருந்தா போல அதே இதே தேடி பாருங்க இதுக்குள்ள. அதை தேடி பாருங்க அந்த மேசில. சுடும் சுடும் மீன் எடுத்து அது சுடும். இப்போ சுட்டு இங்க
கத்திரிக்கோள் அண்ணா கை இருக்கு ஐயா ஐயா கையை கட்டி வீச்சுடா அண்ணா கூப்பிடலையா? வா க்ளோஸ் அப்படியே அந்த வாய்க்கில் அமுத்தி அப்படி எடுத்து அது வச்சு உனக்கு ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு தானே எடுக்கலாம் எனக்கு கிடைக்கும் Life is full of அண்ணா life is full of அப்படின்னு பச்சை மிளகாய். நீ சொல்லு. நல்லா இருக்கு பாசா அவ்வளோதானே. வீடியோ முடிஞ்சு